டைரக்டா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அயான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை எடுத்து அதுல இருந்து இன்டைரக்ட் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆசிடுடைய மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அசிட்டேட் அயானோட என்ன சேர போகுது அப்படின்னா நம்மள எடுத்துக்கிறோம் சோடியம், அதாவது சோடியம் அசிட் எடுத்துக்கோம். இது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஏன்னா கம்ப்ளீட் டிசோசியேட் ஆயிடும். சரி, அதே மாதிரி இது என்ன பண்ண போறேன்னா HCl எடுத்துக்க போறேன். சரிங்களா? ரைட். இப்போ இது ரெண்டே எடுத்துக்க போறேன். இப்போ இதுல நான் சேர்த்த ஆள் யாரு அப்படின்னா Na+ சேர்த்திருக்கேன், அதே மாதிரி Cl- சேர்த்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து அசிட்டேட் அயானும் என்னது H+ அயானும் தான் இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும், டைரக்டா கண்டுபிடிக்க முடியாதனால இது இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துட்டேன். யார் யாரை எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் அப்படின்னா Na-யும் Cl-யும் சேர்த்திருக்கேன். அவங்க எடுத்து சேர்த்தா என்ன கிடைக்கும்? எனக்கு NaCl கிடைக்கும். உங்களுக்கு தேவை இவர் தான், இவர் தேவை கிடையாது. அப்ப எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் பாருங்க. இந்த அசிட்டிக் ஆசிடுடைய மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க நமக்கு அசிட்டேட் அயான், அதாவது சோடியம் அசிட்டேட் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க நமக்கு HCl மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்னது NaCl. தேவை இல்லை எனக்கு, இது NaCl தேவை கிடையாது. அப்ப எடுத்துட்டா ரிமைனிங் வந்துடும்.